நாங்கள் பேச ஆரம்பித்தால் நாடு தாங்காது, நீங்களும் தாங்க மாட்டேங்கிறதுக்காக தான் சுட்டி காமிச்சேன். மற்றபடி எதையும் நான் சொல்லல. உறுப்பினர் ஒரு நிமிஷம், கேபி அன்பழகன் கேபி அன்பழகன் மாண்புமிகு கேபி அன்பழகன் அப்புறம் உங்களுக்கு தரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது 75 ஆண்டு காலமாக ஆதி திராவிட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் உயர்கல்வி என்கின்ற நிலையை எட்டுகின்ற வகையிலே எதையும் செய்யவில்லை என்று சொன்னார். ஒரே ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் நான் இப்போது சொல்லுகிறேன். ஆல் இண்டியா 75 வருஷம்னா 31 வருஷம் அதில் நாங்கள் ஆட்சியில் இருந்துக்கிறோம். ஆல் இண்டியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிப்போர்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 2019-20 பட்டியல் வந்து ஆன்லைன் எடுத்து பாருங்க. இப்போ அன்னைக்கு ஒட்டுமொத்தமா மாணாக்கர்களுடைய சேர்க்கை 51.4%, ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவங்க 40%, பழங்குடியினர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க 39%. அந்த பட்டியல் இருக்கு. அது நாங்க தயாரித்த பட்டியல் இல்ல, ஆல் இந்தியா சர்வே பண்ணது. ஒன்று. இன்னொன்று, புரட்சி தலைவர் காலத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டு வீடுகளை கூட சரி செய்வதற்காக இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2004ஆம் ஆண்டு 1,07,000 வீட்டுக்கு 10,000 ரூபாய் மேனிக்கு ஒதுக்கி தந்து 107 கோடியை ஒதுக்கி தந்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதன் பிறகு குடிசையில்